ஹலோ buddies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஷிர்டியில் எங்களோட டேவை நல்லா ப்ளசன்ட் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் சன்னை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு குவிக்காக ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அந்த ஹோட்டல் கோயிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். இங்கே ஆர்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இட்லி 1 கொடுத்துருந்தாங்க, சோளாபுரி 2 கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரை தாண்டி வெளில வந்துட்டா சாம்பார் இனிக்குமேன்றதை மறந்து வேற ஆர்டர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, வெற்றிகரமாக கோயில் போயிட்டு வந்துட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆர்த்தி நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்ம சூடு, நடக்க முடியல, காலெலாம் அப்படியே வெந்து போயிடுச்சு. வந்துட்டேன். ரூமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இருந்தாலும் இன்னும் அந்த ஹீட் ஒன்றும் காலில் தெரியுது, அந்தளவுக்கு சூடு. ஓகே, கிளம்பியாச்சு. நல்ல திருப்தியான தர்ஷனம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப பாம்பே கிளம்பியாச்சு. வரும்போது எப்படியோ அதே மாதிரி தான் ரிட்டர்னும் நடுவில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பாம்பே போகிறதுக்கு முன்னாடி பூனேயில் எங்கள் அக்காவை அங்கே ட்ராப் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் முதல்ல பூனேக்கு தான் போயிருந்தோம். போகிற வழியில் நல்ல மழை, டிராஃபிக்கு. டிரைவரும் சொல்கிற ரூட்டை விட்டுட்டு எதோ ரூட்டில் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லேட்டாக தான் ரீச் ஆனோம். மகாராஷ்டிரன் ஸ்டைல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ஒரு கூப்பிட்டு போயிருந்தா. இந்த இடத்தோட பேரு ஸ்ரீமந்த். இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே காப்பர்ல சர்வ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல ஆக்சுவலா மிசல் பாவுன்றது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நீங்க பிளேட்ல பாக்குறீங்களா, இதெல்லாம் தான் மொத்தமா கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா வெங்காயம், தக்காளி, லெமன், உருளைக்கிழங்கு மிக்சர், மெயினாக பச்சை பயிறு, வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு ஒன்று கொடுப்பாங்க. காரமாக இருக்கும். அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவு கூட தொட்டு சாப்பிடணும். ஓகேவா? இதுதான் மிசல் பாவ். சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக குவான்டிட்டி கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் அது பச்சை பயிறு அந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால என்னன்னு தெரில, அது ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாவு ஆக்சுவலாக நான் வாங்கி சாப்பிட்டேன். மொத்தம் நான் 3 பாவு சாப்பிட்டேன். அது எனக்கு அந்த 3வது பாவை எனக்கு பாதி முடிக்கும் போதே எனக்கு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியல. சரி, ஒன்று கொஞ்சம் தானே இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணான்னு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன். தெரியாதனமாக நான் மோரை வேற சொல்லிட்டேன். எங்கே 2 பாவு பத்த போகுது அப்படின்னு நினச்சிட்டு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வயிற்றுல தான் சுத்தமாக இடம் இல்லை. என்னோட குட்டி ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு அக்கா டாட்டா சொல்லிட்டு பேக் டு பெலாப்பூர் கிளம்பியாச்சு.